மார்ச் 4, 2025 இன்றைய வேத வசனம் உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். டுடே பைபிள் வேர்ஸ் Deuteronomy 28:8. Lord, in your storehouses he will bless you in all that you do. ஜெபம், prayer. எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் கூட ஆவியானவரே, நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த சத்ரு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கான் தகப்பனே. அநேக அப்பா எங்களுடைய வழிகளில் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளாதபடிக்கு, உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்காதபடிக்கு இந்த சத்ரு எங்கள் மேலே அநேக பாவ காரியங்களை நிரப்பிக் கொண்டிருக்க தகப்பனை, இன்றைக்கு கூட அதையெல்லாம் நீர் மாற்றப் போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்கு வீராக. அன்பு மகனே, மகளை, சகோதரியே, சகோதரனை, வாலிப பிள்ளைகளே, ஜெபிங்க. ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு கூட நம்ம அநேக பேர் வழி தவறி போயிருந்திருக்கலாம். அந்த வழிகளில் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களே இருக்காது கூட இருக்கலாம். அந்த வழிகளில் நம்ம போய்கொண்டு இருக்க அந்த தவறான வழிகளில் நம்ம என்ன வேலை செய்தாலும் அந்த வேலைகள் நம்மளுக்கு வாய்க்காதே இருக்கலாம். இன்றைக்கு கூட ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றப் போகின்றார். அந்த வழிகளில் நம்மளுக்கு எதிராக அநேக சத்துருக்கள் வரலாம், அநேகர் நம்மை எதிர்கொண்டு வரலாம். இன்றைக்கு கூட ஆண்டவர் அதெல்லாம் மாற்றப் போகின்றார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. அன்பு மகனே, மகளே, சகோதரியே, சகோதரனே, இன்றைக்கு ஜெபிங்க. ஆவியானவர் இப்பொழுது இறங்க என் தகப்பனே, இறங்க ராஜா. நாங்கள் வழி தப்பி போயிட்டு தவறான வழிகளில் போயிட்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, ஒரு வேலையை நாங்கள் செய்கின்ற ஒரு வேலையிலும் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையோடு இருக்கலாம், நிந்தையோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பாரு. விசுவாசத்தோடு ஜெபிங்க. அன்பு மகளே ஜெபிங்க, அன்பு சகோதரனை ஜெபிங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். உங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். உங்களுக்கு நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய போகின்றார். அதற்கு நாம் அவருடைய கற்பனைகளில் நடக்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். அவருடைய கற்பனைகளிலும் வழிகளிலும் நடந்தோமானா அதில் ஆண்டவர் நம்மளுக்கு அநேக அற்புதங்களை செய்வார். நமக்கு கர்ப்பத்தின் கனியை தருவார், நம்முடைய களஞ்சியங்களில் நிரப்புவார். இன்றைக்கு கூட நாம் அதெல்லாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். நம்முடைய நிலத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா, இறங்க என் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைக்கு கூட நாங்கள் உம்முடைய வழிகளில் நடக்காதபடிக்கு தவறான வழிகளில் நடந்து செல்லும்படியான அந்த தீய எண்ணங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்க ராஜா. ஆவியானவர் எங்களை தொடுவீராக. ஆவியானவர் எங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்க என் தகப்பனே. ஆவியானவர் எங்களை மாற்றுங்க. உம்முடைய வழிகளில் நடந்து அப்போ உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு அப்போ உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக. உம்முடைய வானத்தின் பொக்கிஷ சாலை ஆகிய அப்போ அந்த வானத்தை எங்களுக்கு திருப்பீராக. இன்றைக்கு எங்களுக்குள்ள அப்போ எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எங்கள் மேலே இன்றைக்கு நிரப்ப போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. பெற்றுக்கொள்ளுங்க அன்பு மகனே, சகோதரி, வாலிப பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க. தவறான வழிகளை மாற்றிக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஜெபிங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. இன்றைக்கு கூட யாரெல்லாம் உம்மை நோக்கி அப்பா ஜெபித்து கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொரு மேலும் ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. அவர்களை தொடுங்க. ஆவியானவர் அவர்களை வழிகளை மாற்றுவீராக.
மாற்றுவீராக. வேதனையில் இருக்கிற, துக்கத்தில் இருக்கிற, அவமானத்தோடு கூட இருக்கலாம், இன்றைக்கு அதெல்லாம் மாற்றுவீராக. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பாமல் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. வழி தப்பி போன ஆடுகளை தேடி வந்த எங்கள் தகப்பனே, நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நாங்கள் சுற்றி திரியாத படிக்க அப்பா எங்கள் மேய்ப்பனாக வந்த ஜீவனுள்ள தேவன் நீரல்ல கத்தாவே. இப்பொழுது கூட இறங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அப்பா அந்த களஞ்சியங்களை நிரப்புவீராக. அப்பா நாங்கள் கையிட்டு செய்ய ஒவ்வொரு வேலைகளிலும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் கத்தாவே, ஆமென் ராஜா. எங்களை நிரப்பி நீரே, எங்களை ஆசீர்வதித்தீரே அப்பா. உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதத்தையும் அப்பா உங்களுடைய களஞ்சியங்கள், அவர்களுடைய ஒவ்வொரு களஞ்சியங்களையும் நிரப்பி நீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.